ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு தரமான எல்சிஎம் ட்ரிக் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ மிஸ் பண்ணாம பாருங்க. ஃபர்ஸ்ட் இந்த கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்க. இரு எண்களின் எல்சிஎம் அதாவது பார்த்தீங்கன்னா 154 கொடுத்துட்டான். ஹச்சிஎஃப் பார்த்தீங்கன்னா 2ன்னு கொடுத்துட்டான். ஓகேங்களா? அந்த இரு எண்களின் பார்த்தீங்கன்னா வித்தியாசம் பார்த்தீங்கன்னா 8ன்னு கொடுத்துட்டான். அந்த இரு எண்களின் கூடுதல் என்னன்னு கேட்டிருக்கான். ஓகேங்களா? இப்போ இந்த மாதிரி கொஸ்டினில் எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இரு எண்களை நம்ம எக்ஸ் ஒய்னு வச்சுப்போம். ஓகேங்களா? இப்போ என்னன்னா ஹச்சிஎஃப் 2ன்னு கொடுத்துருக்கான் இல்லையா? அப்போ 2ங்கிறது காமனாக 2 இதுலேயும் வரணும். அப்போ எக்ஸாக்டாக அந்த 2 எண்கள் இதுதான். ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த 2 எண்கள் தெரிஞ்சிருச்சு. இதுக்கு எல்சிஎம் எடுத்து பாருங்க. இப்போ 2 எடுப்போம். அப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஒய் இருக்கும். எக்ஸ் ஒய்யும் எடுக்கணும் இல்லையா எல்சிஎம்னா? அப்போ எல்சிஎம் என்ன வரும்? 2 எக்ஸ் ஒய்னு வரும். அப்போ இதுதான் 154ன்னு கொடுத்துருக்கான். ஓகேங்களா? அப்போ இந்த 2 எங்கிட்ட போச்சுன்னா எக்ஸ் ஒய் பார்த்தீங்கன்னா 77ன்னு வரும். அப்போ அந்த எக்ஸ் ஒய்யை பார்த்தீங்கன்னா எப்படி பிரிக்க முடியும்? 11 × 7 தான் பிரிக்க முடியும். ஓகேங்களா? அப்போ எக்ஸுக்கு பதிலாக 11 இல்லை 7 சப்ஸ்டிட் பண்ணுங்க. இதில் சப்ஸ்டிட் பண்ணால் என்ன வரும்? ஸோ 22 நான் 11 சப்ஸ்டிட் பண்ணுறேன். எக்ஸுக்கு பதிலாக ஒய்க்கு பதிலாக 7 சப்ஸ்டிட் பண்ணுறேன். அப்போ 14ன்னு வரும். இப்போ அந்த இரு எண்களின் வித்தியாசம் பாருங்க, 8 வந்துருச்சா? அப்போ அந்த இரு எண்களின் கூடுதல் என்ன வரும்? 22 + 14 என்ன வரும்? 36. ஸோ இதான் மக்களே நமக்கு ஆன்சர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். தேங்க்யூ.